ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். கடுகு, வெந்தயம், வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு தக்காளி, பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தேங்காய், தக்காளி, சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றிட்டு குழம்பு மசாலாத்தூள் போட்டுட்டு அப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி புளி கரைச்சி ஊற்றி உப்பு போட்டு குழம்ப நல்லா கொதிக்க வைக்கோங்க. பாருங்கள், புளியெலாம் கரைச்சி ஊற்றியாச்சு, உப்புலாம் போட்டாச்சு. கொதிச்சதுக்கப்புறம் மீனை போட வேண்டியதான். ஒரு சிலர் வந்து லாஸ்ட்டில் மீனை போட்டு அதில் இறக்கிடுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. குழம்பு வாசம் வராது. கொதித்த உடனே மீனெல்லாம் போட்டு அப்படியே கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சு நல்லா வேக விடணும். தக்காளி வந்து அரைச்சதுனால எப்படி கலராக இருக்குது பாருங்கள். நான் எப்போவுமே 2 தக்காளி 3 தக்காளி அரைப்பேன். அப்புறம் தாளிக்கும் போது நீங்கள் அது தக்காளி அதிகமாக சேர்த்து புளியை குறைச்சிங்கன்னா அந்த குழம்பு வந்து ஒரு டேஸ்ட் கிடைக்கிது மக்களே. புளி ரொம்ப புளிப்பாக இருந்தால் எங்கள் வீட்டிலலாம் பிடிக்காது. நாங்கள் தேங்காய்லாம் ஊற்றுவோம். வீட்டு மசாலா தான், அதுவும் வறுத்து முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், குழம்பு வறுவல் ரெண்டுமே ரெடி. 1.5 மாதம் கழித்து நாங்கள் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு செய்கிறோம். தவக்காலமெல்லாம் முடிஞ்சிருச்சு. கிறிஸ்டின்காரங்களுக்கு தடை, வால், கொஞ்சம் கண்டம்லாம் போட்டு நல்லா மீன் குழம்பு செஞ்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மீன் குழம்புக்கு நான் வெந்தயம் போடலை மக்களே. இப்போ என்னன்னா எங்கள் வீட்டில் வெந்தயம் இல்லை. மீன் குழம்பு ரொம்ப நாள் செய்கிறோம். இருந்த வெந்தயத்தெல்லாம் ஊற வச்சு அரைச்சி தலையில் தேய்ச்சாச்சு முடி கொட்டுதுன்னு. மீன் குழம்பு வைக்க அன்றைக்கி பார்த்து எங்கள் வீட்டில் வெந்தயம் இல்லாமல் போச்சு. மீன் குழம்புக்கு கண்டிப்பாக வெந்தயம் போடணும். ஏன் அப்படின்னா மீன் குழம்பு வந்து சூடு, அதனால் வெந்தயம் போடணும். ஆனால் எங்கள் வீட்டில் வெந்தயம் இல்லை. வெந்தயம் போடாத மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக தான் வந்துச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக வந்துச்சு. ஓகே, டாட்டா பாய். நீங்களும் இதேமாரி செஞ்சு